வெல்கம் தமிழ் புக் ஸ்டோரீஸ். பொய்யை சொல்லுபவர் எவ்வளவு புத்திசாலித்தனமாக நடித்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவரும். உண்மையைச் சொன்னால் நிம்மதி, பொய்யைச் சொன்னால் அவமானம். இன்னைக்கு நாம உண்மையால் வரும் நன்மைய பத்தின கதையை தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போலாமா? அந்த காலத்தில் கிராமத்திற்கு அருகிலேயே ஒரு பெரிய நீதிமான் இருந்தார். அவர் மிகுந்த அறிவும் அனுபவமும் நேர்மையும் கொண்டவர். அவரிடம் வந்த யாருடைய பிரச்சனைக்கும் அவர் ஒரு தீர்வு சொல்லி அனைவருக்கும் சமமான நீதி வழங்குவார். ஒரு நாள் அந்த நீதிமான் உட்கார்ந்து இருந்தபோது கிராமத்திலிருந்து 3 பேர் பெரிய சண்டையுடன் வந்து சேர்ந்தனர். அவர்கள் முகத்தில் கோபமும் மனதில் சந்தேகமும் தெளிவாகத் தெரிந்தது. ஐயா, நீங்கள்தான் எங்களுக்கு தீர்வு சொல்ல வேண்டும் என்று ஒருவர் கூவினார். நீதிமான் அமைதியாக கேட்டார். என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு சண்டையுடன் வந்திருக்கிறீர்கள்? முதல் மனிதன் சொன்னான். ஐயா, இந்த நிலம் எனக்கு சொந்தம். என் தந்தையிடமிருந்து வந்த பாரம்பரிய சொத்து இது. அதற்குப் பிறகு 2வது மனிதன் சத்தமாகச் சொன்னான். இல்லை, அந்த நிலம் என் குடும்பத்திற்குரியது. என் தாத்தா காலத்தில் வாங்கியது. இவன் பொய் சொல்கிறான். 3வது மனிதன் சிரித்துக்கொண்டு, இருவரும் பொய் சொல்கிறார்கள். அந்த நிலம் எனக்கே சொந்தம். எனக்கு பத்திரமும் சாட்சியும் இருக்கிறது. யாரும் என்னை வெல்ல முடியாது என்று பெருமையாகச் சொன்னான். இப்போது கிராமத்திலிருந்து வந்த மக்கள் அனைவரும் சந்தேகத்தில் விழுந்தார்கள். உண்மையான சொந்தக்காரர் யார்? யார் பொய் சொல்கிறார்? நீதிமான் சற்றும் கலங்காமல் சிந்தனைக்குள் மூழ்கினார். அவர் மனதில் நினைத்தார், நான் இவர்களை வாதத்தால் விசாரித்தால் உண்மை தெரியாது. எல்லோரும் தங்கள் பக்கம் சொல்வார்கள். ஆனால் உண்மையை வெளிப்படுத்த ஒரே கேள்வியே போதும். அவர் மூவரையும் பார்த்து அமைதியான குரலில் சொன்னார். சரி, நீங்களெல்லாம் ஒரே நிலம்தான் உங்களுடையது என்று கூறுகிறீர்கள். அப்படியென்றால் அந்த நிலத்தில் ஒரு தனி மரம் இருக்கிறது. அந்த மரம் எங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள். முதல் மனிதன் தன்னம்பிக்கையுடன் சொன்னான். ஐயா, அந்த மரம் நிலத்தின் கிழக்கு முனையில் இருக்கிறது. 2வது மனிதன் சற்றும் தாமதிக்காமல் சொன்னான். இல்லை, அது தெற்குப் பக்கம் இருக்கிறது. 3வது மனிதன் சற்று கலங்கினான். அவன் தலையை அசைத்துக் கொண்டு, ஐயா, அந்த நிலத்தில் எந்த மரமும் இல்லை. நான் அங்கே பலமுறை சென்றிருக்கிறேன் என்றான். நீதிமான் சிரித்தார். கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் வியப்புடன் அவனை நோக்கினார்கள். பாருங்கள் என்றார் நீதிமான். 3வது மனிதன்தான் பொய் சொல்கிறான். உண்மையான சொந்தக்காரர் யாராக இருந்தாலும் அவர் நிலத்தில் இருக்கும் மரத்தை மறக்க மாட்டார். மரம் இல்லையே என்று சொல்வது அவர் அந்த நிலத்தை ஒருபோதும் பார்த்ததே இல்லை என்பதைக் காட்டுகிறது. இதை கேட்டதும் மக்கள் அனைவரும் ஒரே சத்தமாக, ஆமாம், ஆமாம், உண்மைதான். 3வது மனிதன் பொய் சொன்னான் என்று சொன்னார்கள். 3வது மனிதன் தலையை குனிந்து நிற்க, மற்ற இருவரும் உண்மையைச் சொல்லத் தொடங்கினர். உண்மையான ஆவணங்கள் மற்றும் சாட்சிகள் பார்ப்பதற்குப் பிறகு நீதிமான் சரியானவருக்கு நிலத்தை வழங்கினார். அந்த நாள் முதல் கிராம மக்கள் எல்லோரும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டனர். பொய் எப்போதும் வெளிச்சத்திற்கு வந்துவிடும். உண்மையை மறைக்க முடியாது. கதையின் நெறி, மோரல்: உண்மை எப்போதும் வெற்றி பெறும். அறிவாளிகளை பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது. நீதி, அறிவு, சத்தியம் சேர்ந்தால் எப்போதும் நல்ல முடிவுதான் வரும்.